அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியின் அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடம் ஆகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து ஏப்ரல் 26 முதல் 7ஆம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியினுடைய இந்த மாறுதல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் மிக வலுவாக 6லிருந்து 7ஆம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்தபடியே புதிய பணிகளை மிக சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் ராசியின் அதிபதியின் சப்தம பார்வை ஜென்ம ராசிக்கு மிக வலுவாக கிடைக்கிறது. குருவுடன் இணைந்து கிடைப்பதால் குரு சுக்கிர யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்தவரை நவ கிரகங்களிலே மிக அதீதமான செல்வ செழிப்பையும் மனித வாழ்வில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க வேண்டும் என்றால் அது நிச்சயம் சுக்கிரனுடைய அனுகிரக இருந்தால் மட்டும்தான் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சுக்கிரதசையே இல்லாத ஜாதகத்தாருக்கு கூட சுக்கிர புக்தி நடைபெறும் போது மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக குரு இருந்தாலும் கூட சுக்கிரன் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது பல்வேறு வகையான அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 26 முதல் குருவுடன் இணைந்து பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். என்றால் மனித வாழ்வுல நல்ல மனைவி நல்ல கணவர் அமைய வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய அனுகிரகை மிக முக்கியம். கலஸ்தரக்காரனாகவும் சுக்கிரன் பொதுவாக பார்க்கப்படுகிறாருங்க. திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்க வேண்டும், காதல் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கிரனுடைய அருள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வீடு, வாகனம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, செல்வ செழிப்பு உங்களுடைய வாழ்வில் அனைத்துமே நற்பலனாக பெறக்கூடிய ஒரு ஆற்றல் சுக்கிரன் ஒருவனால் மட்டுமே கொடுக்க முடியும். அதனால்தான் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் மிகவும் வலுவாக அமைந்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவரை பொருளாதார ரீதியாக எந்தவிதமான வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத அளவிற்கு வலுவான ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் காரணமாகவும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பொதுவாக சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். மற்ற கிரகங்களை விட சுக்கிரன் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட 2ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்றுதான் ஜென்மத்தில் அமரும் போதும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் சுக்கிரன். மனிதர்களுக்கு தேவையான பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம் இருந்தாலும் இல்லாவற்றியும் கூட வம்ச விருத்திக்காக மிக முக்கியமான பங்களிக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவேதான் இவர் கலஸ்தரக்காரன் என்றும் அழைக்கப்படுகிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். சுக்கிரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் போது இசை, நடனம், பாட்டு, நடிப்பு போன்றவற்றில் அலாதியான ஆர்வம் ஏற்படும். அதில் சாதனை புரிவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன். பாவ கிரகங்களோடு சேர்க்கை இருந்தாலும் கூட சில சாதகமற்ற சூழல் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான செயல்பாட்டை சுக்கிரன் வலுவாக அமர்ந்திருக்கும் போது கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் சுக்கிர திசையோ சுக்கிர மகா திசையோ நடைபெறும் போது மிக அற்புதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். அப்படி
திசை இல்லை என்றாலும் புக்தி நடைபெற்றாலும் கூட சுக்கிரனுடைய நட்பு கிரகங்களின் திசை நடைபெறும் போது சுக்கிர புக்தியால் பல அதிரடியான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. சினிமா, மீடியா, அரசியல் என அனைத்திலும் தங்களுடைய வலுவான ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். இது மட்டுமல்லாது சுக்கிரன் தனித்து இருக்கும் போது ஒரு மாதிரியான பலனை, மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதிலும் குறிப்பாக அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணையும் போது உத்தியோக ரீதியாக பல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களையும், எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த வளர்ச்சி பணிகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு. குருவுடன் இணைவதால் சொந்த வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே பல வகையில குரு சுக்கிர யோகம் நிறைந்திருப்பதால் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரன் உச்ச நிவர்த்தி பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்தும் குருவுடனும் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறாருங்க. அடுத்த 25 நாட்கள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த கூட்டணியில் குருவுமே 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் சென்றாலும் கூட இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது மே 7ஆம் தேதி முதல் புதனும் இந்த இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. மேசராசியில் முக்கூட்டு கிரகங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பது, இதிலும் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது என அனைத்துமே பல வகையில ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று பல விஷயங்கள் அமைந்துள்ளன. இப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் சப்தமஸ்தானத்திற்கு வந்திருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார், குருவும் சஞ்சரிக்கிறார். குரு மே 1 முதல் அஷ்டமத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. மிக குறுகிய காலகட்டத்திலேயே ஏப்ரல் மே 7ஆம் தேதி முதல் புதனும் நீச்ச நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். எனவே பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகளை நீக்குவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. பல்வேறு வகையில் சந்தித்து வரக்கூடிய விளைச்சல்கள், சிரமங்கள் வெகுவளவில் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக சனி ஆட்சி பலம் பெற்று 5இல் வலுவாக சஞ்சரிக்கிறார். அப்படி சஞ்சரிக்கும் போது இந்த வேளையில் சுக்கிரனும் 7இல் இருப்பது உத்தியோக ரீதியாக உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அவை பூர்த்தியாகும். புதிய வேலை வாய்ப்பு, இடமாறுதல் மற்றும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் என போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக உள்ளது. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத திடீர் மாற்றமும் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கிறாருங்க சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். கை நழுவி சென்றது விட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கலைத்துறையில் கிடைக்கிறது. கலைத்துறையில் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல சிறப்பான பணிகளை சிறப்பான முறையில் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் போட்டிகள், பொறாமைகள் குறையும். நீங்கள் திட்டமிட்டபடி புதிய வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் மனதிற்கு மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த
பணிகளிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக 6ல் வீற்றிருக்கிறாருங்க. அவர் 6ல் சஞ்சரிப்பதால் அமோகமான வளர்ச்சி விவசாயத்துறையில் உண்டு. சுக்கிரன் 7ல் இருப்பதால் புதிய நிலம், பனி நிலம் அமைத்தலுக்கான யோகமும் பல்வேறு வகையில சிறப்பான வளர்ச்சியும் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் சப்தமஸ்தானத்தை வளப்படுத்துவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இனிமையான முறையில் கைகூடும். பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிட்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.